வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னையோட நவராத்திரி எல்லாம் முடியுது. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் என்னன்னாக்கா, சமையல்லாம் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்றத காமிக்கிறேன். இப்போ வந்து பாயசமும் வடையும் பாக்கி இருக்கு. அது ரெண்டையும் பண்ணிட்டேன்னாக்கா பூஜை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னா, ஒரு நிமிஷம், நான் எல்லாமே சமைச்சு எடுத்து வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சாம்பார், களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நேவேத்தியத்துக்கு எல்லாத்துக்கும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேரட்டு துருவி தேங்காய் போட்ட கறி, ரசம். சமையல் இது வரைக்கும் சமையல் ஆயிடுது. இப்போ நான் வந்து வடைக்கு ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு வந்து நான் ஊற வச்சிருக்கேன். பாசி பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் பாயசத்துக்கு. இது வந்து தண்ணி கோச்சுட்டு இருக்கு. இதுல வந்து முதல்ல கடலை பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் வெந்த உடனே பாசி பருப்பு அதுல போட்டுடுறேன். அது கொஞ்சம் வெந்த உடனே போட்டாதான் நல்லா இருக்கும், ஏன்னா இது சீக்கிரம் பாஞ்சிரும். அதுக்கு நடுவுல இந்த வடைக்கு அரிசி வந்துடுறேன். இது வந்து காத்தால புளிச்சிட்டு உடனே ஊற வச்சது. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் ஊற வச்சு. அதுக்குள்ள இது ஊறுறதுக்குள்ள சமையலை முடிச்சிடலான்னுட்டு சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப இத கிரைண்டர்ல போட்டு அரைச்சா நல்லா இருக்கும். நான் இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். அரைச்சுன்னு வந்துட்டு வடையும் பாயசமும் பண்ணிட்டோம்னா சமையல் ரெடி ஆயிடுது. பயத்தம் பருப்பும் போட்டுட்டேன், நல்லா வெந்தெடுத்து. கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தோடனே பயத்தம் பருப்பு போட்டேன். வந்து நான் எவ்வளோ பருப்பு எடுத்துட்டு இருக்கேனோ அந்த அளவுக்கு 2 பங்கு வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ இதை போடுறேன். கொஞ்சம் இது கரையட்டும். இதையும் போட்டுங்க. சின்னதா வைக்கிறேன். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கு. இப்ப நான் வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதுல பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் மேலாக போட்டு வச்சுருக்கேன். கிரைண்டர்ல அரைச்சா நல்லாவே தான் வரும். நான் வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்துட்டேன். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதையும் ஊற வச்சு கலந்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்து எண்ணெய் பிடிக்காம இருக்கும் வடை. அதுக்காக தான் கொஞ்சம் பச்சரிசி போடுறது. இப்ப எண்ணெய் காஞ்சிடுது. சின்னதா வச்சுக்கிறேன். ஒரு 4 நாளா போட்டு எடுத்துருவேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிரைண்டர்ல அரைச்சதுனால மாவும் கொஞ்சம் நல்லா காணும். கணிசமா மிக்சியில அரைக்கிறத விட நல்லா சாஃப்டாவும் வரும். இப்ப மீடியமா வச்சுக்கிறேன். இப்ப வந்து பாயசம் ரெடி பண்ணிச்சு. எல்லாம் கலந்துடுது. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு விட்டேன். இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டி கொஞ்சம் ஆறின உடனே பாலை ஊற்றலாம். பால் நான் தனியா காய்ச்சின பால் தனியா எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு.
கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் வந்து பால் பாருங்க தனியா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இப்ப சூட்டோட விட்டா கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி ஆயிடுதுங்கிறதுனால இன்னும் 1 நிமிஷம் இருந்தா போதும். கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். சிம்ல தான் வச்சிருக்கேன். பாயசம் நல்லா கொதிச்சுட்டு தான் பாருங்க. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்செடுத்து ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ நான் அடுப்பு அணைச்சிருந்தேன். கொஞ்சம் ஆறுன உடனே இந்த பாலை ஊற்றிக்கலாம். வடையும் வெந்திருக்கு பாருங்க. நல்லா பொன்னிறமா வந்திருக்கு. இதுக்கு மேல வச்சா சமைந்து போயிடும். முதல்ல ஒரு 4-5 வடையை தட்டிண்டு அதுக்கப்புறம் 4 நாளா போட்டு எடுக்கலாங்க. வடையும் ரெடி, பாயசம் ரெடி. இப்போ வந்து பாலை ஊத்திட்டு அந்த வடை, பாயசம், சாதம், பருப்பு எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் திருப்பியும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் வந்து நவராத்திரி அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணியிருப்பீங்க. என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.